இப்போது தாய்மார்களுக்கு ஒரு வீடியோ. பக்கத்தில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு மகளிர் எல்லாம் குளிச்சுட்டு சுத்தப்பட்டமாக இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வாரத்தில் 2 தடவை 3 தடவைனாலும் போயிட்டு வரணுங்க. 2 தடவை 3 தடவை போயிட்டு வரணும். என்ன போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் அனுகிரகம் இருக்கும். 2வது வீட்டு வாசலில் வந்து எப்பவுமே தண்ணி தொளித்து காலையில் வாசலெல்லாம் தொளித்து கழுவி விடணுங்க. வீட்டை 2 தடவை 3 தடவை வாரத்தில் 2 தடவை 3 தடவை தண்ணி போட்டு கழுவணுங்க. தண்ணி போட்டு கழுவினீங்கன்னா என்னங்க இந்த துஷ்ட சக்தி எல்லாம் இதாகாது. சுத்தமாக இருந்தால் வராதுங்க. கவிச்ச வாசம் அடிச்சதுன்னா துஷ்ட சக்தி உள்ளே வந்துடும். சரிங்களா? வாரத்தில் ஒரு 2 தடவை நாளும் கேட்டை தட்டுனாவோ இல்லை கதவை தட்டுனாவோ தர்மன்னு கேட்டால் இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாதுங்க. வாயை திறந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது. இருக்கிறது இவ்வளவு. ஒரு படி சோறு இருந்ததுன்னா அதில் இவ்வளவு கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது கூட 10 மடங்கு வரும். கருமைத்தனம் இருக்கவே கூடாதுங்க. மற்றவங்களை பொருளை பேசக்கூடாது, பொறாமை பேசக்கூடாது, வார்த்தைகளை குறைக்கணும். பெண்கள் வார்த்தைகளை குறைச்சி அமைதியாக இருக்கணுங்க. அவசியம் இருக்கிறத மட்டும் பேசணும். நம்ம பேசுகிறது வந்து நம்ம குடும்பத்தளவோடு பேசணும். அக்கம் பக்கத்தை பற்றியோ இல்லை ஒருத்தர் ஏதாவது வேதனைப்பட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படுறதோ இந்த மாதிரிலாம் வச்சக்கூடாது. உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அப்படி சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும் அந்த பிரச்சனை. ஆமாங்க, 2 டேஸில் வந்துடும். நீங்கள் வேணா நோட் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தால் முருகர் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் வாரத்தில் 3 நாளைக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? நல்லதே நடக்கும். வாழ்க்கை வீட்டில் நல்லதே நடக்கும். சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வச்சுருட்டா? ஓகே.